Hi all, welcome to my channel SHS Vibes and Footprints. எல்லாருக்கும் ஹாப்பி மகாசிவராத்திரி. இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற குட்டி லிங்கத்துக்கு தீர்த்தத்தால அபிஷேகமும் வில்வ இலையால அபிஷேகமும் பண்ணியாச்சு. இங்கே சிங்கப்பூரில் யூஸ்வலாக மகாசிவராத்திரி அன்னைக்கு நைட்டு யூஸ்வலாக பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு அது சில குரூப்ஸ் இருக்கா அவள் அரேஞ்ச் பண்ணி எல்லா கோவிலுக்கும் ஆஷன் போவா. மினிமம் $25 per ஹெட்லேருந்து $50 சார்ஜ் பண்ணுறா ஒவ்வொரு குரூப்பும். ஏன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் அவள் அழைச்சின்னு போகிறாளோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஈவினிங் ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலம்பர 6 மணி வரைக்கும் இது எல்லா டெம்பிள் விசிட் நடக்கும். இது அவைல் பண்ணிக்கிறவா முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி சீட்ஸை நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் அந்த பஸ்ஸஸில். உங்களுக்கு அவளோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கலாம் இந்த டெம்பிள் விசிட்டுக்கெல்லாம். சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதுங்கிறது சில பேர் பண்ணுவா. ஆனால் ஹெல்த் பர்மிட் பண்ணால் மட்டுமே அந்த மாதிரி நம்ம விரதம் இருக்கலாம். ஹெல்த் பர்மிட் பண்ணாதவா தயவு செஞ்சு அந்த மாதிரி விரதம் இருக்கிறது எல்லாத்தையும் வேண்டாம். ஓகே, நமக்கு இப்போ விரதத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிஷ் இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னாக்கா எஸ் இருக்கு. அதான் சாபுதான கிச்சடி. ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா நம்மளால? எஸ், இருக்க முடியும். ஜவ்வரிசியில் நாங்கள் பாயசம் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னம்மா கிச்சடி அப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள் இது பண்ணுறது. வாங்க என்னென்ன ஐட்டம் தேவைப்படுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வானால வெறும் வானால வேர்க்கடலையை நல்லா வறுத்துன்ட்டு தோலி எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஜவ்வரிசியை முதல் நாளே நான் நல்லா 2-3 வாட்டி களைஞ்சிட்டு இப்படி வடித்தட்டியில் போட்டு வச்சிருக்கேன். நான் இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டாக தண்ணியை மட்டும் தெளிச்சு விட்டுட்டு போதும், மூடி வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஜீரகம், இவ்வளோதான் தேவையான ஐட்டம். இதை எப்படி பண்ணலான்னாக்கா, வானால 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுண்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டுண்டு இந்த ஜீரகத்தை போட்டு நல்லா பொரிஞ்சுக்கணும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அந்த உருளைக்கிழங்கு அந்த ஜீரகத்தோடைய நெய் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ்அப் ஆகணும், நல்லா வதங்கணும். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி பாயில் பண்ணது தான் அது உருளைக்கிழங்கு. பட் அதோட சேர்ந்து நல்லா வதங்கினா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வதங்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த ஜவ்வரிசியை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் போடுற வீடியோஸ் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SHS வைப்ஸ் அண்ட் ஃபுட்பிரிண்ட்ஸ். சரி, இது கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுனதுக்கப்புறம் பச்சை மிளகாயை தண்ணி விடாமல் அரைச்சிண்டு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கணும். தண்ணியை விட்டுண்டா இது நொசன்னு ஆகிடும். அதாவது ஸ்டிக்கி ஆகிடும். இந்த ஜவ்வரிசி ஒன்றுக்கு ஒன்று உதிரியாக இருக்காது, ஸ்டிக்கி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ண அந்த கிரவுண்ட் நட்ஸ் இருக்கு இல்லையா, வேர்க்கடலை, அந்த பொடியை ஆட் பண்ணிக்கணும். உப்பை ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது வெந்தால் போதும். எல்லாமே மிக்ஸ்அப் ஆனால் போதும், அவ்வளோதான். இந்த பச்சை மிளகா விழுதோட இது எல்லாம் சேர்ந்து இது குக் ஆகிடும், நல்லாவே குக் ஆகிடும். ஆல்ரெடி ஜவ்வரிசியை நம்ம கடைஞ்சி வச்சுட்டோம். கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒட்டுக்க குக் ஆனால் போதும். ஒரு 5 நிமிஷம் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொத்தமல்லி தழையை போட்டு சர்வ் பண்ணலாம். இதை சாப்பிட்டு பாருங்க. இது ஜென்ரலாக உப்புவாசுக்கு ஏற்ற ரெசிபி இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் SHS Vibes and Footprints. Thank you. See you soon in another video. Bye.